கேரளா ஃபாரஸ்ட் ரூட்லேயே அதிகமாக வைல்ட் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக யானையை நிறைய பார்க்கக்கூடிய, அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோட்டுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய வயநாட்டில் இருக்க திருநெல்லி ரோடை பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது. எர்ணாகுளத்துலேருந்து நைட்டே கிளம்பி நம்ம வந்து ஒரு 11 மணி போல் காட்டிக்குளம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆனோம். காட்டிக்குளம் ஜங்ஷன்ல இருந்து நம்ம வந்து இப்போ திருநெல்லி ரூட்டை பார்த்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் எல்லாம் நம்ம நைட் டைம் வந்து ட்ராவல் பண்ணியாச்சு அப்படின்னா காட்டி, மான், யானை எல்லாம் வந்து நிறைய ரோட்லவே பார்க்க முடியும். இந்த ரோடு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயாச்சு அப்படின்னா உன்னியப்பக்கடை ஜங்ஷன் சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து போயாச்சு அப்படின்னா தோல்பட்டி, நாகர்கோவில் எல்லாம் வந்து நம்ம போக முடியும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை நம்ம இந்த ரோட்டில் நிறைய வண்டியை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா வந்து நாகர்கோவில் பக்கத்தில் இருக்க செக் போஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரோட்டில் நம்ம நேராக போயிட்டோம் அப்படின்னா கேரளா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம வந்து கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏறிடுவோம். ஸோ அதனால் நிறைய வண்டியை வந்து இந்த ரோட்டில் வந்து பார்க்க முடியும். உன்னியப்பக்கடை ஜங்ஷனில் இருந்து தோல்பட்டி சஃபாரி சென்டர் வரை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி தான் போனோம். போகிற வழியிலேயே நமக்கு வந்து காட்டில் எப்போவுமே காமனாக கிடக்கக்கூடிய மானை தான் பார்த்தோம். இந்த ரூட்டில் வந்து நம்ம மன்சூன் டைம் எல்லாம் வந்தோம் அப்படின்னா இஷ்டம் போல் மானை வந்து பார்க்க முடியும். பட் நாங்கள் போன டைமில் வந்து மான் எல்லாமே கம்மியாக இருந்து, ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் காடு ஃபுல்லாகவே உணங்கி புல் எதுவுமே சுத்தமாக கிடையாது. மானுக்கு வந்து கண் பார்வை கம்மியாக இருக்கும். பட் ஸ்மெல் பிடிக்கக்கூடிய சக்தியும் அதுக்கப்புறமா காது கேட்கக்கூடிய சக்தியும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் காதை அங்கே இங்கே அசைச்சிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட மூமெண்ட்ஸை வந்து ஃபுல்லாகவே ஈஸியாக நம்மளோட சவுண்டை வச்சு கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம போன டைம் வந்து வெயில் சீசன் ஆனதுனால மரத்துல எல்லாம் எந்த இலையுமே கிடையாது. எல்லாமே தொழிஞ்சு ஒரு மாதிரி மரம் எல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கம்பு மட்டும்தான் இருந்தது. வெயில் டைமில் நம்ம இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடியெல்லாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அனிமல்ஸை வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. நம்ம போகக்கூடிய ரோடு ஃபாரஸ்ட் ரோடாக இருந்தாலுமே நல்ல நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக போட்டிருந்தாங்க. காட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து தோல்பட்டி சஃபாரி சென்டர் பக்கத்தில் வந்து ரீச் ஆகலாம். போகிற வழியிலே வந்து என்னென்னா ஒரு 4-5 கிரேலங்கூரை பார்த்தோம். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து சைட்டிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சி காலையில். ஏன் அப்படின்னா சுத்தமாக காட்டில் தண்ணி கிடையாது. அதுக்கப்புறமா காடு ஃபுல்லாகவே வறண்டு இருக்கிறதுனால எங்கே தண்ணி அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்த பார்த்து அனிமல்ஸ் எல்லாமே மூவ் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு வந்து சைட்டிங்ஸ் கம்மியாக தான் இருந்து காலையில் டைமில். ஆனால் நைட் வந்து நமக்கு நிறைய சைட்டிங்ஸ் கிடச்சி. நம்ம போகக்கூடிய ரூட்டில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா ஃபுல்லாக தேக்கு மரமாக தான் இருக்கும். நம்ம போகக்கூடிய ரோடோட சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நைட் டைம் நம்ம வந்து இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி போகும்போது ரோடோட சைடில் வந்து வைல்ட் அனிமல்ஸ் நிற்கக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சைடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி போட்டாச்சுன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது வைல்ட் அனிமல்ஸ் நிற்க வந்து நம்ம வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியும். அது கிளியராக மக்களுக்கு வந்து தெரியணும்னு சொல்லி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம போன டைமில் வந்து வெயில் சீசன் ஆனதுனால கனிக்கொந்த பூ வந்து ரோடோட சைடில் ஃபுல்லாகவே பூத்து கிடந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போதே உள்ளாடி நல்ல டிஸ்டன்ஸில் வந்து 2 காட்டி நின்று மார்னிங் டைம் ஒரு 11 மணி அந்த டைம்லலாம் நம்ம போயாச்சு அப்படின்னா பெரிய லெவலில் வந்து நமக்கு வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் உள்ள எல்லா அனிமல்ஸுமே இந்த மரத்துக்கடியிலலாம் போய் அப்படி ஒதுங்கி தான் நிற்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மார்னிங் டைமில் பெரிய லெவலில் அனிமல்ஸை பார்க்கக்கூடிய சான்ஸ் ரொம்பவே கம்மி. காலையில் டைமில் பார்க்குற மாதிரி இருக்காது. எப்போவுமே நைட் டைமில் பயங்கர ஒரு பயம், ஃபுல்லாக வைல்ட் அனிமல்ஸாக தான் இருக்கும். இந்த ரோட்லேயே வந்து என்னென்னா ஒரு 4-5 இடத்துல வந்து வாட்ச் டவர் மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வந்து நைட் டைமில் வந்து ஃபாரஸ்ட் டீம் வந்து உட்காந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வாட்ச் டவரை சுற்றியுமே ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யானையோட டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் யானை வரலாம். ஸோ அதனால் பயங்கர கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அப்படியே நாம் தோல்பட்டி சஃபாரி சென்டர் பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். வெக்கேஷன் டைம் எல்லாம் நம்ம வந்தாச்சு அப்படின்னா சஃபாரி ஃபுல்லாகவே ஆள் இருக்கும். நம்ம போன டைமில் வந்து ஒர்க்கிங் டைம் ஆனதால பெரிய லெவலில் வந்து ரஷ் எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து சஃபாரி எதுவுமே எடுக்கல. ஏன்னா திருநெல்லி கோவில் பக்கத்துலேயே வந்து நெட்ரான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது.
ஸோ அங்கே போய் குளித்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி நம்ம வந்து கோவிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணதுனால நாங்கள் சஃபாரி எதுவுமே எடுக்காமல் திரும்ப தான் நாங்கள் போனோம். ஃபாரஸ்ட் ரூட்டில் எப்போவுமே நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டணும். ஏன் அப்படின்னா நம்ம காரோட ஃப்ரண்டில் ஒரு கூட்டம் காட்டு பண்ணி சாடி போச்சு. இந்த மாதிரி எப்போ ஆனாலும் வைல்ட் அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகலாம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் வண்டி ஓட்டணும். இதை தான் வந்து என்னென்னா உன்னியப்பகடை ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ எதனால் வந்து உன்னியப்பகடை ஜங்ஷன் வந்து அப்படின்னா இந்த ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்து என்னென்னா ரைட் சைடில் வந்து ஒரு உன்னியப்ப கடை இருக்குது. ஸோ அந்த உன்னியப்ப கடைன்னு சொல்கிறது வந்து வயநாட்டில் இருக்க எல்லா மக்களுக்குமே தெரியக்கூடிய ஒரு கடை, ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கடை. ஸோ இந்த கடையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட்டையட்டன் உன்னியப்ப கடை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து தான் நம்ம வந்து என்னன்னா திருநெல்வேலி ரூட்டை பார்த்து போவோம். இந்த திருநெல்வேலி ரூட்டில் ஏறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஏன்னா இந்த திருநெல்வேலி ரூட்டில் பெரிய லெவலில் வண்டி எதுவுமே போகாது. ஏன் அப்படின்னா திருநெல்வேலின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிளும் அதுக்கப்புறமா சின்ன ஒரு வில்லேஜும் மட்டும் இருக்கிறதுனால பெரிய லெவலில் வண்டி எதுவுமே போகாதனால அனிமல்ஸ் வந்து நிறைய பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்குது இந்த ரூட்டில். இந்த ரோடு வந்து தோல்பட்டி ரூட்டை விடையும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து நாங்கள் மெதுவாக தான் வண்டி ஓட்டிகிட்டு போனோம். ஏன்னா எங்களுக்குள்ளாடி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து கண்டிப்பாக இந்த ரோட்டில் போயாச்சு அப்படின்னா யானையை பார்க்க முடியும் அப்படின்னு. பட் கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே கிடைக்கல. வெயில் டைமாக இருந்தாலும் காடு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக தான் இருந்து. இந்த திருநெல்லின்னு சொல்லக்கூடிய ரூட் வந்து ரொம்ப நாளாகவே போகணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ரூட்டு தான் இது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி திருநெல்லின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டே தெரியாது. இந்த வைல்ட் லைஃப் வீடியோ எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா தான் நியூட்டன் விளாக்ஸோட ஷாம் பிரதர், ஸோ ஷாம் அண்ணாவோட வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தான் இப்படி திருநெல்லின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, ஸோ இங்கே போயாச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸை பார்க்க முடியும்னு சொல்லி அதுலேயும் மெயினாக வந்து யானையை நிறையா பார்க்க முடியும்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். பட் கொஞ்ச நேரம் வந்து ஒரு மானை கூட பார்க்க முடியல. ஏன்னா வெயில் பயங்கர வெயிலாக இருந்து பயங்கர சூடாகவும் இருந்து நானும் நினச்சிட்டு இருந்தேன் யானை எதுவும் பார்க்க முடியாது அப்படின்னு. அப்படி பேசிகிட்டே ஒரு டேனிங் எடுத்ததும் ரைட் சைடில் மேலே வந்து யானை நின்று நான் தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. பயங்கர ஹாப்பி. ஏன்னா வெயில் அவ்வளோ அதிகமாக அடிச்சிட்டு இருந்ததுனால கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸை பார்க்க முடியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். என்னவோ நம்மளோட லக்குக்கு வந்து ஒரு யானை வந்து வெளியே வந்து, அதுவும் வந்து ஒரு பயங்கர சைஸான ஒரு கொம்பை. அதோட கொம்பு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த யானையை பார்த்தாலே ஒரு பயங்கர ஒரு லுக்கு. மேக்சிமம் கொம்பை யானை எல்லாமே வந்து தனியாக தான் சுற்றிட்டு இருக்கும். அதோட மேட்டிங் டைம் ஆகும்போது தான் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு கூட போய் சேரும். கொம்பை யானை எல்லாமே நம்ம வந்து சஃபாரி டைம்லேயும் ட்ரெக்கிங் டைம்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த யானையை பார்க்கும்போது அதோட கொம்பெல்லாம் கரெக்டாக ஜீவி விட்டது போல் பயங்கர ஒரு லுக்காக இருந்தது யானை. கொஞ்ச நேரம் நின்று வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறமா நோட் பண்ணும்போது தான் அதோட வால் இருக்கு இல்லையா, அதோட வாலில் வந்து முடி எதுவுமே கிடையாது, சுத்தமாக கட் பண்ணி எடுத்தது மாதிரி இருந்து. ஒரு 10 மினிட் பக்கத்தில் தான் வந்து நான் பார்க்க முடிஞ்சு. அது வந்து பக்கத்தில் இருந்த அந்த புல் எல்லாமே பறித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெயில் அதிகமாக இருந்ததுனால ஒரு மரத்து மூட்டில் வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளாடி ஏறி போயிட்டு அது காட்டுக்குள்ளாடி ஏறி போனதும் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். கொஞ்சம் தூரம் கூட போகும்போது காட்டுக்குள்ளாடி இருந்து இந்த பார்க்கிங் டியரோட பயங்கர சவுண்டாக இருந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட்டு எந்த அனிமல்ஸுமே வெளியே வராதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பணும்.
இந்த ரூட்டில் நம்ம கொஞ்சம் தூரம் கூட போகும்போது நம்மளோட ரைட் சைடில் வந்து பிரம்மகிரி எக்கோ டூரிசத்தோட என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அது வழி நம்ம உள்ளே போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரம்மகிரி ட்ரெக்கிங் இருக்கு இல்லையா வயநாட்டில், ஸோ அதெல்லாமே நம்ம இங்கே தான் வந்து எடுக்கணும். இந்த ரோட்டில் நம்ம நைட் வந்து ஒரு 9 மணிக்கு அப்புறமா அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நான் அந்த உன்னியப்ப கடைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உன்னியப்ப கடை ஜங்ஷன் பக்கத்தில் வந்து ஆர்ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் டீம் வந்து அங்கே நிற்பாங்களாம். இந்த ரோட்டில் யானையோட டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால 9 மணிக்கு அப்புறமா வந்து உள்ளாடி வெஹிக்கிள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வாரதா இருந்தால் ஒரு 8 மணி அந்த டைம்ல எல்லாம் வந்தாச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த திருநெல்லி அப்படின்னு சொல்கிற அந்த கோவில் பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியும். இங்கே வந்து நிறைய ரெசார்ட் எல்லாமே இருக்குது. பெரிய லெவல் பட்ஜெட் எல்லாமே வராது, ஒரு 1500 அப்படி தான் வரும். மேக்ஸிமம் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்டே பண்ணுறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா யானையோட டிஸ்டர்பன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ட்ரைவ் பண்ணதெல்லாம் கிளியராக தெரியாது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிடுவோம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இங்கே வந்து பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படியே நம்ம திருநெல்லி ஜங்ஷன் வந்து ரீச் ஆனோம். இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து திருநெல்லி டெம்பிள் பக்கத்தில் வந்து ரீச் ஆகலாம். பட் நாங்கள் வந்து டெம்பிள் போகலை, ஃபஸ்ட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்க ரோட்டில் நேராக போய் நம்ம வந்து நெட்ரான்னு சொல்கிற அந்த இடத்துக்கு தான் போனோம். திருநெல்லி போயாச்சு அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் தான் வந்து என்னென்னா நெட்ரா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை போய் பாருங்கள், பயங்கர அழகாக இருக்கும். ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போயாச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த நெட்ரா பிரிட்ஜை வந்து ரீச் ஆகும். மன்சூன் டைமெல்லாம் நீங்கள் வந்து இந்த நெட்ரா பிரிட்ஜ் சைடில் வந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகுன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து தான் நம்ம போகணும். ஸோ நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாலத்தை பார்ப்போம். அந்த நெட்ரான்னு சொல்கிற அந்த இடத்தோட அழகை வந்து நான் சொல்லியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீல் ஆகாது. நீங்களே பார்த்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ரீசெண்டாக கொஞ்ச நாளாக இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் வந்து இந்த நெட்ரான்னு சொல்கிற பிரிட்ஜ் வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு. இங்கே கொஞ்சம் டூரிஸ்ட் ஆட்கள் எல்லாமே இருந்தாங்க, கொஞ்சம் சாயக்கடை, அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் கடை இதெல்லாமே இருந்து. ஸோ கொஞ்சம் ஆட்கள்லாம் இருந்தாங்க. நாங்களும் நினச்சோம் இதுதான் வந்து என்னென்னா நெட்ரா பிரிட்ஜாக இருக்கும் அப்படின்னு. பட் அதுக்கப்புறமா தான் ஒரு ஆள் சொன்னாங்க இது கிடையாது, இதை தாண்டி கொஞ்சம் தூரம் கூட போயாச்சு அப்படின்னா அங்கே ஒரு டேம் மாதிரி எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, ஸோ அங்கே குளிக்க எல்லாம் முடியும் அப்படின்னு. சரி ஓகே அதையும் கூட பார்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் போனோம். இங்கேருந்து போகும்போது ஒரு சின்ன ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறமா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம போயாச்சுன்னா இந்த பாலம் மாதிரி உள்ள ஒரு இடத்த வந்து நம்ம ரீச் ஆகும். நம்ம போகக்கூடிய ரோடு வந்து ரொம்பவுமே சின்னதாக இருக்கும், ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போனால் போதும். நம்ம போன டைமில் வந்து பெரிய லெவலில் வெள்ளம் கிடையாது, ஏன்னா நல்ல வெயில் காலம் ஆனதுனால வெள்ளம் கம்மியாக இருந்து. இதே இது நம்ம மன்சூன் டைம் எல்லாம் வந்தோன்னா இங்கே பயங்கர தண்ணியாகவும் பயங்கர அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய லெவலில் ஆழ எதுவும் இல்லாதனால நம்ம தைரியமாக இறங்கி குளிக்க முடியும். ஸோ நிறைய ஃபேமிலி நிறைய டூரிஸ்ட் எல்லாமே வந்து பயங்கர என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நம்ம நேராக வந்து திருநெல்லி கோவிலுக்கு தான் போனோம். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக போயாச்சு அப்படின்னா நம்ம நேராக திருநெல்லி டெம்பிள் பக்கத்துலேயே வந்து ரீச் ஆயிடுவோம். திருநெல்லி நம்ம வந்தாச்சு அப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் தான் வந்து என்னென்னா இந்த தேவசம்போட ஸ்டே. இங்கே வந்து நம்ம பார்த்தாச்சுன்னா டோர்மெட்ரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருந்து நாங்கள் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணோம். பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஒரு ஆளுக்கு வந்து என்னென்னா 150 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் நேராக திருநெல்லி கோவிலுக்கு தான் போனோம். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கோவில் தான். இது வந்து என்னன்னா கேரளா மக்களோட காசின்னு சொல்றாங்க. கோவில் வந்து இருக்கக்கூடிய இடத்த நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா பிரம்மகிரி மலையோட கீழே தான் வந்து என்னன்னா இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் வச்சு கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோவில் வந்து பழைய காலத்துல முனிவர் எல்லாமே தவம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவில்.
இந்த கோவில் எதனால வந்து இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்களுக்கு வந்து கர்மா பண்றதுக்காக இந்த கோவில் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு கோவிலாம். நாங்க போன டைம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு ஈவினிங் டைம் போல தான் நாங்க வந்து வெளியே போனோம். திருநெல்லி கோவில்னாலே மேக்சிமம் உள்ள எல்லா கேரளா மக்களுக்குமே தெரியும். நாங்க அப்படி ஈவினிங் போல கிளம்பி காட்டிக்குளம் ஜங்ஷன்ல போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பினோம். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு திருநெல்லி கோவில் பக்கத்துல ஸ்டே எடுத்திருந்ததுனால அந்த ஸ்டேயை பார்த்து தான் நாங்க வந்தோம். கொஞ்சம் இருட்டுனதுனால அனிமல்ஸ் எல்லாமே ரோடோட பக்கத்திலேயே பார்க்க முடிஞ்சு. காலையில டைம்ல வந்து 1-2 மானை தான் பார்க்க முடிஞ்சே தவிர இப்ப நைட் டைம்ல வந்து கூட்டமா மானை பார்க்க முடிஞ்சு. இப்போ நம்ம காட்டிக்குளம் ஜங்ஷன்லேருந்து தோல்பட்டி ரோடை பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ தோல்பட்டி போகிறதுக்கு முன்னாடி அந்த உன்னியப்ப கடை ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம திருநெல்லி ஸ்டேக்கு போக முடியும். நம்ம லெஃப்ட் எடுத்து திருநெல்லி ரூட்டை பார்த்து தான் வந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காலையில் பார்க்குற மாதிரி இருக்காது, நைட்டு வந்து காடோட ஆம்பியன்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ ஃபுல்லாக டோட்டலாக மாறி பயங்கர சவுண்டும் என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பயத்தோடு இருக்கும். அப்படியே வரும்போது ரைட் சைடு ஒரு திட்டைக்கு மேலே ஒரு மிளாவை பார்த்தோம். ஒரே ஒரு மிளாவை மட்டும்தான் இருந்து, அதுவும் ஃபீமேலு. ஸோ கூட்டம் வந்து இதுக்கு பேக் சைடில் அந்த குட்டி காட்டுக்குள்ளே ஏதாவது நிற்குதான்னு சொல்லி தெரியல. பட் இதை மட்டும் தான் எங்களுக்கு வந்து பார்க்க முடிஞ்சு. அப்படியே வரும்போது நமக்கு கிடச்ச அடுத்த சைட்டிங் ஒரு ஃபீமேல் காட்டி. இது வந்து நல்ல டிஸ்டன்ஸில் உள்ளாடி நின்றதுனால நமக்கு வந்து கிளியராக எடுக்க முடியல. ஏன்னா லைட்டோட வெளிச்சம் அவங்க கிடைக்காதனால நமக்கு வந்து கிளியராக வீடியோ எடுக்க முடியல. அடுத்து நமக்கு கிடச்ச சைட்டிங் வந்து ஒரு மெயில் காட்டி. ஸோ இதோட சைஸை நீங்களே பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குது அப்படின்னு. மேக்ஸிமம் காட்டி வந்து ஈஸியாக யாரையும் அட்டாக் பண்ணாது. நம்ம போய் அதை எதாவது டிஸ்டர்ப் பண்ணி காரில் வந்து டிம் பிரைட் அடிக்கிறது, ஹார்ன் அடிக்கிறது அந்த மாதிரி எதாவது பண்ணியாச்சு அப்படின்னா யானையோடையும் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணும். அதனால் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணும்போது ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம பார்த்தாச்சு அப்படின்னா ப்ராப்ளம் எதுவுமே வராது. தமிழில் வந்து பெரிய லெவலில் திருநெல்லியை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடலை. ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி A to Z தெரியும்னா நீங்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ தெரியாது அப்படின்னா தயவுசெய்து இந்த ரோட்டில் போகாதீங்க. ஏன்னா பயங்கர டேஞ்சரஸான ஒரு ரோடு தான் இது. எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். வைல்ட் அனிமல்ஸ் வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியும் அப்படின்னா இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தெரியாது அப்படின்னா போகாதீங்க. டேஞ்சரஸ்னால் அவ்வளோ டேஞ்சரஸான ஒரு ரோடு. அப்படியே நம்ம வரும்போது ஒரு முளை காட்டுக்குள்ளாடி ஒரு பிடி யானையை பார்த்தோம். பட் வந்து அது உள்ளாடி நின்றுட்டு இருந்து. ஒன்று மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா அந்த முளை ஒடிக்கிற சவுண்டு நம்ம கிளியராக கேட்டுட்ருக்கு. பட் எல்லாமே அந்த முளை காட்டுக்கு உள்ளாடி நிற்கிறதுனால நமக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம வரும்போது நமக்கு கிடைச்ச அடுத்த சைட்டிங் வந்து என்னென்னா திரும்பவும் ஒரு பிடி யானை தான். இது வந்து ஒரு குட்டி பிடி யானை. இது வந்து என்னென்னா அப்படி தனியாக நிற்கக்கூடிய சான்ஸு கிடையாது. ஏன்னா குட்டி பிடி யானை எல்லாமே வந்து ஒரு குரூப்போட சேர்ந்து தான் இருக்கும். பட் இது வந்து தனியாக தான் நின்றுட்டு இருந்து. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம் வேறு ஏதாவது யானை வருமா அப்படின்னு. பட் வேறு எதுவுமே வரல. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த யானை அப்படி ரைட் சைடு திரும்பி கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி திரும்ப உள்ளாடி போயிட்டு. எனக்கு தெரிஞ்சு இதோட குரூப் வந்து கீழே நிற்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. ரோடோட பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்து. ஸோ ஒருவேளை நம்ம கார் எடுத்துகிட்டு போயாச்சு அப்படின்னா சார்ஜ் பண்ணதுக்குள்ளே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணோம்.
அதுக்கப்புறமா அது கொஞ்சம் மாறி கீழே இறங்கி போனதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பினோம். அடுத்து நம்ம கிடைச்ச சைட்டிங் வந்து என்னென்னா ஒரு யானை தான். ஏன்னா இதை வந்து பிடி யானைன்னு சொல்லுறதுக்கா இல்லை கொம்பை யானைன்னு சொல்லுறதுக்கான்னு சொல்லி தெரியல. ஏன்னா இதோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து முளைக்காட்டுக்குள்ளாடி நிற்கிறதுனால பேக் சைடு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்து. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம், அது வெளியே வர மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பினோம். அப்படியே நம்ம வரும்போது சடனாக கிளைமேட் எல்லாமே மாறுச்சு. கொஞ்சம் பனிமூட்டம் வர ஸ்டார்ட் ஆச்சு. பனிமூட்டம்னு சொன்னால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பனிமூட்டம் கிடையாது, ஃபுல்லாகவே நிறைஞ்சிட்டு. பட் கேமராவில் எடுக்கும்போது இவ்வளோ கம்மியாக தான் தெரியுது. ஃபுல்லாகவே நிறைஞ்சு வண்டி ஓட்டவே முடியாது, அவ்வளோ தூரம் ஆயிட்டு. கொஞ்சம் அப்படி போனதும் கிளைமேட் ஃபுல்லாகவே மாறுச்சு திரும்பவும். அதுக்கப்புறமா தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு சைட்டிங் கிடச்சி. ஸோ நான் காலையிலே சொல்லிட்டு இருந்தேன், ஒரு கொம்பை யானை வந்து ரோட்டில் கிடச்சா அடிப்பொலியாக இருக்கும் அப்படின்னு. பட் நான் சொன்னது மாதிரியே நைட் டைமில் நமக்கு வந்து ஒரு கொம்பை யானை ரோட்டில் கிடச்சி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் வைல்டு அனிமல்ஸ் வந்தாச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாத ஒரு டைமில் நம்ம போய் மாட்டினோம் அப்படின்னா பயங்கரமாக நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஸோ என்ன பண்ணுவோன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா அந்த யானையை பார்க்கும்போது நார்மலாகவே நமக்கு வந்து கை காலெலாம் உரைக்கும். ஸோ அவ்வளோ தூரம் வந்து டென்ஷனாக இருக்கும். ஸோ எதுவுமே தெரியாது அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக பயந்துருவோம். அதனால தான் இந்த ரோட்டில் வந்து தெரியாதவங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி நான் சொன்னேன். மணிக்கூர் பக்கத்தில் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா யானை வந்து ரோட்டில் நின்று ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்து நம்ம போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக யானை வந்து சார்ஜ் பண்ணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் ரோட்டில் எல்லாம் நின்று ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா நடு ரோட்டில் வந்து தூரம் நடந்து போயிட்டு மேலே ஏறுறதுக்காக பார்த்து, பட் அது வழி ஏற முடியாதனால திரும்பவும் ரோட்டில் வந்து நேராக நடந்து நாங்கள் வந்து யானை எந்த டிஸ்டர்புமே பண்ணாதனால யானை எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் காரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணதுனால எங்களை எதுவுமே பண்ணலை யானை. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறி போயிட்டு ஸோ மேலே ஏறி நின்று அப்படியே நின்று பார்த்துட்டே இருந்து இந்த வைல்ட் லைஃப் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வைல்ட் லைஃப் வீடியோட அடுத்து நல்ல ஒரு கண்டென்ட்டாக வரேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.